நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, வலிமை இல்லாத ஆண்கள் என்ன பண்றாங்க, அந்த ஒரு குவார்டர் உள்ள அடிச்ச உடனே அப்படியே ஒரு உற்சாகமான ஒரு பலம் வந்துடுது. அப்படியே ஆகாயத்துல ஆமா பறக்கிற மாதிரி. ஆமா. இவங்க நிறைய ஆண்கள் தவறு பண்றாங்க. என்ன தவறுனா, குடிச்சிட்டு மனைவிட்ட போய் செக்ஸ் பண்றாங்க. அது பெரிய தப்பு. ஏன்னா குடியே நம்ம உடம்புல கெடுக்குன்றோம். அப்ப குடிச்சிட்டு போய் செக்ஸ் பண்ண முடியுமா? ஆனா நிறைய ஆண்கள் இப்ப இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் போதைக்கு அடிமையாகி, அந்த குடிப்பழக்கத்தினால அடிமையாகி செக்ஸ் லைஃப் வீணாக்கிறாங்க. இப்ப வந்து குடிச்சிடுறாரு, ரைட்டு மனைவிட்ட சேர்றாரு, மருந்து கிடைக்கல, போதை ஏதாவது ட்ரிங்க்ஸ் கிடைக்காத போது என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அது அப்படியே தோண்டு தான் போய் கிடக்கும். அதுதான் சொல்றேன், குடிச்சிட்டு மனைவிட்ட சேர்றவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். குடிச்சவங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா என்ன தப்பு? ஆமா, போதையில என்ன செய்யறதுன்னு தெரியவே தெரியாதுமா. சில ஆண்கள் வந்து பெண்கிட்ட போய் தவறா செக்ஸ் பண்றாங்க. பலவிதமான புணர்ச்சிகளை உருவாக்கி வையாம புணர்ச்சி பண்றாங்க. என்னென்ன அந்த நேரத்துல பண்ணிட்ட பிறகு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில என்ன பண்ணேன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்ம செக்ஸ் பண்ணோமான்னு தெரியாது. போதையில பண்ற ஒரு செக்ஸில் எப்படி ஒரு பெண் சுகமா இருக்க முடியும்? அந்த ஸ்மெல் அடிக்கும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா வலுவில்லாத நரம்பு. அந்த டைம்ல போதையில குடிக்கிறாங்களே, அந்த ட்ரிங்க் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தெம்பு இருக்கும். அந்த ட்ரிங்க் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், போதை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், பீஸ் போன பல் மாதிரி உட்காந்து சோர்ந்து போய். அது மாதிரி இளைஞர்கள் நிறைய போதைக்கு அடிமையாகி, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகிறீங்க. ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, பாக்கு, புயல, அந்த நிறைய வந்து அடிமையாகிறதால என்ன ஆகுதுன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடுது.